ஹாய் நண்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தோட தான் நான் வந்திருக்கேன். இப்ப நான் சொல்ல போற விஷயம் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம தமிழுக்குமே பெருமையான ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மொத்தமா ஒரு 8 நியூஸ் சேனல்ஸ் இருப்பாங்க. இவங்க தங்களுடைய பேரையே இங்கிலீஷ்ல தான் வச்சிருப்பாங்க. அது 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி சார்ந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே செயல்படுவாங்க. ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியில எவ்வளவெல்லாம் கேவலமான நியூஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேதர் பண்ணி சொல்றது மட்டும்தான் இவங்களோட வேலையை. இந்த புதிய தலைமுறை, நியூஸ் 18, தினத்தந்தி, சன் நியூஸ், இந்த மாதிரி மொத்தமா எல்லாருமே கேவலமான நியூஸஸ் மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நோஸ் கட் பண்ற மாதிரியும், பொதுமக்களை சாட்டிஸ்ஃபைங் பண்ற மாதிரியும் டுடே இந்தியா அந்த நெட்வொர்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு தமிழ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம முதல்வர் விஜய் அண்ணன் தான் போய் அதை லான்ச் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு நியூஸ் சேனல் நம்ம தமிழை ஸ்ப்ரெட் பண்ணணும், நம்ம தமிழ் நியூஸஸை கேதர் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க நம்மள தேடி வராங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா டுடே இந்தியாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில நம்ம தமிழ் நியூஸ டுடே இந்தியா இனிமே ஸ்ப்ரெட் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளும் ரொம்ப நாளா அழுத்து போய் எப்படா இவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சோ அவங்க எல்லாருக்குமே இனிமே செதுப்படிதான் நம்ம எல்லாருமே டுடே இந்தியா தமிழுக்கு மாறிடுவோம். ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு கட்சிக்கு பிளேமிங்கா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க சென்ட்ரல்ல இருந்து வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு டிஎம்கேவும் நார்மல் தான், ஏடிஎம்கேவும் நார்மல் தான், நம்ம விஜய் அண்ணன் டிவிகேவும் நார்மல் தான். சோ அவங்கள பொறுத்த வரையும் பொதுமக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றத கேதர் பண்ணி போடுறதா மட்டும்தான் இருக்கும். சோ அந்த வகையில நம்ம எல்லாருமே சந்தோஷம். இனிமே ஒரு ஜென்ரலான நியூஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டுடே இந்தியா தமிழுக்கு போயிடலாம். சோ நான் இனிமே அந்த நியூஸை தான் பார்க்க போறேங்க. சோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்குங்க. சோ யாருக்கெல்லாம் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸோட உங்களை பாக்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கும்.